Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் யூனிட்ல இருக்கிற 14th சம்முக்கான ப்ராப்ளம் தான் எப்படி ஈஸியா போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 13th சம் வரைக்கும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கான உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட்டோட தியரி வந்து எங்களுக்கு ஈஸியா தெரியணும் மேம், நிறைய வந்து மக்கப் பண்ற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுற விதத்திலே வந்து மைண்ட் மேப்பா போட்டு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 1 என்னது? எடுத்தோடனே சம்க்கு போயிடாதீங்க, மேலேருந்து படிச்சு பாருங்க. ராஜா ஹாஸ் அ ஹோட்டல், the following transactions took place in his business, journalize them January அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது மந்த்? ஜனவரி. ஓகேவா? இந்த சம்ல இயர் எங்க கொடுத்துருக்காங்க? இயர் வந்து இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை, அப்படிதானே? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஜான் அப்படின்னு போட்டு 1 2 3 எழுதிட்டே வந்துடலாம். ஓகேவா? என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் எழுதிட்டே வந்துருக்கலாம். அடுத்தது இப்போ ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 என்னது? ராஜா ஹேஸ் அ ஹோட்டல், அப்படிதானே? அப்ப என்னது? இந்த புக்ஸா ராஜா ஜர்னல் என்ட்ரி. ஓகேவா? ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் கரெக்டா எழுதிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். எல்எஃப் இஸ் நத்திங் பட் லெஜர் ஃபோலியோ. ஏன்னா இதை ஒரு வீடியோலையுமே சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து வாட்ச் பண்ணாம 14th சம்முக்கான ஆன்சர் மட்டும் தான் வேணும், 14th சம்முக்கான ஆன்சர் நீங்க வாட்ச் பண்ண வந்திருப்பீங்க. அதனால திருப்பி சொல்றேன், நான் இது சொல்றது மூலியமா உங்களுக்கு 1 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்ல, அதனால. ஓகேவா? டேட் என்ன கொடுத்துருக்காங்க? Jan 1. ஓகே, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ராஜா அப்படிங்கிறவன் பிஸ்னஸை கேஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இது ரிப்பீட்டட் என்ட்ரி இல்லையா? எல்லாத்துலேயுமே இது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. என்ட்ரி த சேம் தான். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோ? ஃபுல்லாக எழுதணும், கேபிட்டல்னா. ஓகே, எனக்கு ஸ்பேஸ் பத்தல. அமௌண்ட் ருபீஸ் 3 lakhs. ஓகேவா? ருபீஸ் 3 lakhs. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நரேஷன் எழுதணும். பீயிங்னு போட்டு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகேவா? பீயிங் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகே, நான் ஷார்ட்டாக எழுதிருக்கேன், ஃபுல்லாக எழுதிருங்க, அப்படியே வந்து பார்த்து எழுதிடாதீங்க. ஓகேவா? பீங்னு போட்டு கொஷின்ல இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் ராஜு ஆன் கிரெடிட். ஏதோ ஒரு விஷயத்த ராஜுட்ட இருந்து என்ன பண்ணிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ணது உள்ள வரும், ராஜுவோடது என்ன பண்ணும்? ராஜுட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் வந்து வெளியில போயிடும், அப்படிதானே? அது மட்டும் இல்லாம ஈஸியஸ்ட் க்ளூ என்னன்னா பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் குட் டெபிட் சைட். ஓகேவா? purchases always comes in debit side. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? டேட் என்ன? 2. ஓகே, purchases account data to ராஜு அக்கௌண்ட். ஓகே, அதாவது ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உள்ள வரும், உள்ள வந்துச்சுன்னா அது என்னது? டெபிட் போட்டாச்சா? ராஜு கையில இருந்து பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் வந்து வெளியில போயிடுது, அதனால நம்ம வந்து கிரெடிட்ல வந்துடும். ஓகேவா? டு ராஜு அக்கௌண்ட். ஓகே, அமௌண்ட் எவ்வளோ? ருபீஸ் 1 lakhs. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நரேஷன் எழுதணும். பீங்னு எழுதி கொஸ்டின் அப்படி பார்த்து. ஓகேவா? இதோட இந்த என்ட்ரி முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி போலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? January 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க். ஓகே, கேஷ் வந்து நீங்க என்ன பண்றீங்க? பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்க. அப்போ உங்க கேஷ் என்ன பண்ணுது? உங்க கையை விட்டு வெளியில போயிடுது. அப்ப என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? நீங்க பேங்க்ல போய் கேஷ் போடும்போது கேஷ் உங்க கையை விட்டு வெளியில போறதுனால கேஷ் நம்ம ஆப்வியஸ்லி கிரெடிட் சைட் போட்டா, பேங்க் உள்ளனால பேங்க் வந்து டெபிட் சைட்ல போட்டிருக்கோம். ஓகேவா? ருபீஸ் எவ்வளோ? ருபீஸ் 2 lakhs. ருபீஸ் 2 lakhs. ஓகே, பீங்னு போட்டு நரேஷன் எழுதிருங்க. ஓகேவா? பீங்னு போட்டு நரேஷன் எழுதி. நெக்ஸ்ட் என்ட்ரி போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டேட் வந்து 20 கொடுத்துருக்காங்க, Jan 20. ஓகே, borrowed loan from bank. நீங்க ஒரு பேங்க்குக்கு போய் என்ன பண்றீங்க? பேங்க் வந்து ஏதோ ஒரு லோன், ஹவுஸ் லோன், கோல்ட் லோன், ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க. அப்ப வாங்கின லோன் என்ன பண்ணும்?
என்ன பண்ணுவாங்க? லோன் வாங்கினா என்ன பண்ணும்? கேஷ் வந்து உள்ள வந்துடும், அப்படிதானே? ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க, அப்ப என்ன உள்ள வரும்? கேஷ் தானே. கேஷ் தானே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டார் டு பேங்க் லோன் அக்கௌண்ட். ஓகேவா? நீங்க லோன் தானே வாங்குறீங்க, அதனால கண்டிப்பா அந்த லோனை நம்ம என்ன பண்ணிருக்கணும்? மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டார் டு பேங்க் லோன் அக்கௌண்ட். லோன் வாங்குனீங்கன்னா என்ன தருவாங்க? கேஷ் தருவாங்க. உள்ள வருதா கேஷ்? அதனால டெபிட் சைட். ஸோ டு பேங்க் லோன் அக்கௌண்ட் ருபீஸ் 1 lakhs. ஓகேவா? ஓகே, பீயிங்னு போட்டு என்ன பண்ணிடணும்? நரேஷனா எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பெய்ட் டு ராஜீவ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அதாவது ஃபுல் செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சம்மில் என்னது? ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெட்னா என்னது? பேங்க். பெய்ட்னா கேஷ். அப்போ இந்த 3 என்ட்ரி இதில் வந்துடும். இது ரிப்பீட்டட் என்ட்ரி வேறு. ஸோ இந்த என்ட்ரியை வந்து 2 வாட்டி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை போட்டுருங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, கேஷ் வந்திருக்கு, பேங்க் வந்திருக்கு. அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்கள் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் எவ்வளோ? 25. ஓகே, பெய்ட் கிளப் பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் பை செக். ப்ரொப்ரைட்டர் வந்து நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? என்ன என்ட்ரி போடணும்? மறக்காம டிராயிங் என்ட்ரி போடணும். ஓகேவா? அப்போ டிராயிங் அக்கௌண்ட் டெபிட்டார் டு செக் அப்படிங்கிற போது என்னது? செக் ஆல்வேஸ் செக்னா எதோ வந்து டினோட் பண்ணுது? பேங்க். ஓகேவா? ப்ரொப்ரைட்டர்ஸ் வந்து டிராயிங்கை டினோட் பண்ணுது இல்லையா? அப்போ என்னது? டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, நீங்க வேணா பாருங்களேன், ப்ரொப்ரைட்டர் வந்த இடத்துல எல்லாமே என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா டிராயிங்ஸ் வந்திருக்கும். இது வந்து என்ன பண்ணிக்கோங்க? ஒரு க்ளூவா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோ? ருபீஸ் 200. ஓகே, பீயிங்னு போட்டு என்ன பண்ணிடணும்? நரேஷன் எழுதணும். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரிக்குள்ள போயிடலாமா? ஓகே, போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 26 கொடுத்துருக்காங்க. பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் ஹவுஸ் த்ரூ டெபிட் கார்டு. அப்ப என்னது? இதுக்கும் ஒரே அர்த்தம் தானே? அதாவது வந்து இந்த இடத்துல வந்து கிளப் பில் கட்டியிருக்காங்க, இந்த சம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருக்காங்க. ஓகேவா? ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிற போது என்ன வந்துடும்? அதே த சேம் டிராயிங் என்ட்ரி தான் வந்துடும். ஓகேவா? டெபிட் கார்டு இஸ் நத்திங் பட் ஆர் அண்டர் என்னது? பேங்க். அப்ப த சேம் என்ட்ரி தானே? இந்த சேம் என்ட்ரி. இதுக்கும் என்னதான் ஆன்சர்? அதாவது டேட் 26க்கும் இதே ஆன்சர் தான். ஓகேவா? அமௌண்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? மாத்தி போட்டுக்கணும் 2000 அப்படின்னு. ஓகேவா? த சேம் ஆன்சர் தான் போட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு இடம் பத்தல. இப்போ நான் நெக்ஸ்ட் 2 சம்க்கு போறேன். அதே டிராயிங் அக்கௌண்ட் டெபிட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ருபீஸ் 2000. இதுதான் 26க்கான ஆன்சர். ஓகேவா? 31 முடிச்சலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 31 கொடுத்துருக்காங்க இல்லையா? லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் சேரிட்டி. இப்போ இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம் இல்லம், அவங்களாம் என்ன பண்ணிக்கிறாங்க? லஞ்ச் அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? லஞ்ச் பை ப்ரொவைட் பண்றோம் இல்லையா? அப்ப என்னது? இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேரிட்டி. ஓகேவா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேரிட்டி. அப்ப அவங்க நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க? பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த சமுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டவுட் இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு போகலாம். அதே டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 31 ஜனவரி 31. ஓகே, பேங்க் லெவி சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். ஓகேவா? அதாவது லாக்கர் ரெண்ட்டுக்காக ஏதோ ஒரு சார்ஜ் பண்ணிருக்காங்க. யார் சார்ஜ் பண்ணிருக்காங்க? பேங்க். அப்போ பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ருபீஸ் 1000. ஓகே, நரேஷன் போட்டு நரேஷன் என்னது? பீயிங்னு போட்டு கொஸ்டின் அப்படியே எழுத வேண்டாம். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா?